நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம்முடைய கண்களும் கரங்களும் இன்று நன்றியால் நிரம்பியிருக்கிறது. இதெல்லாம் நடக்குமா, கிடைக்குமா என்கிற ஏக்கமெல்லாம் நம்முடைய இதய பக்கங்களை மகிழ்ச்சியால் நிரப்பியிருக்கிறது. இறைவனின் பேரிரக்கத்தால் எண்ணியது எல்லாம் இனிதாக நடந்திருக்கிறது. ஆண்டவரது செயல் உலகத்தில் இருக்கிற எல்லா கண்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. கடவுளை நம்பியவர்கள் ஒரு நாளும் வெட்கமடைவதில்லை. இதோ இந்த இறைவாக்கு கடவுளை நம்பியிருந்த எல்லாருக்கும் நல்லதொரு பொழுதாய் நம்பிக்கையாய் விடிந்திருக்கிறது. மங்கிவிடும், மறைந்துவிடும் என்று எண்ணியவர்களுக்கு மத்தியில் ஆலமரமாய் அற்புதமாய் வளர்ந்து கனி தந்து நிழல் தந்து விருட்சமாய் தழைத்து நிற்கிறது. ஆம், இன்று அகிலமெங்கும் ஆண்டவரின் புகழை பரப்பிக் கொண்டிருக்கும் நமது மாதா தொலைக்காட்சியின் பிறந்த நாள். இறையாசிரோடும் அன்னையின் அருளோடும் மக்களின் பேரன்போடும் 12 ஆண்டுகளை நிறைவு செய்து 13வது ஆண்டிற்குள் காலடி எடுத்து வைக்கும் நமது மாதா தொலைக்காட்சிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் திருப்பலியை நிறைவேற்ற வருகை புரிந்திருக்கும் சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையத்தின் மேனாள் தலைவர் ஆயர் சிங்கராயன் அவர்களை வாஞ்சையோடு வரவேற்கின்றோம். கடந்த 12 ஆண்டுகளாக மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழி இல்லங்கள் தோறும் இறையாட்சி பணியை இனிதே ஆற்ற அருள் புரிந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். கடவுளின் வல்லமையையும் மகத்துவத்தையும் காட்சிப்படுத்தி இந்த நம்பிக்கை பயணத்தில் மக்களை வழிநடத்தும் ஒளி விளக்காய் திகழும் இம்மாதா தொலைக்காட்சி காயப்பட்ட இருதயங்களுக்கு மருந்தாகவும் கலங்கி நிற்கும் உள்ளங்களுக்கு அடைக்கலமாகவும் இருந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதமளிக்கிறது. தொடர்ந்து பல குடும்பங்கள் பயன்பெற, பல உள்ளங்கள் நலம் பெற, காயப்பட்ட இதயங்கள் குணம் பெற, இன்னும் ஏராளமான உயிருள்ள சாட்சிகளை உருவாக்க இன்றும் இனிதே ஜெபிப்போம். நமது மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சி பணிக்காக எடுக்கும் திட்டங்கள், செயல்பாடுகள் அனைத்திலும் இறைவன் உடனிருந்து பயணிக்கவும், அன்னை மரியின் துணை நாளும் உடனிருந்து செயல்படவும், அளவில்லா ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பெற்றுத்தரவும் இத்திருப்பலியில் அருள் வேண்டுவோம். நமது நிலையத்திலிருந்து பணி செய்யும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், ஜெபத்தாலும் பொருளுதவியாலும் தாங்கி பிடிக்கும் பல நல்ல உள்ளங்கள், நன்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள், காலம் நேரம் பாராது அயராது பணி செய்து கொண்டிருக்கும் பணியாளர்கள், இன்னும் பல மண்டலங்கள் வழியாக ஊடக வழி இறையாட்சி பணியாற்றும் பணியாளர்கள் என அனைவருக்கும் தேவையான உடல் உள்ள நலன் தந்து இறைவன் வழிநடத்த அருள் வேண்டி இந்த மகிழ்வின் திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் நினைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் நினைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இன்று வானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா? இன்று வானிட இதயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திட வேண்டாமா? இறையாட்சியின் மாற்றங்கள் எங்கும் நிறைவேறிட வேண்டாமா?
உடன் பிறப்பே. மாநிலம் முழுவதும் ஒரு குடும்பம், மாந்தர்கள் எல்லாம் உடன் பிறப்பே. இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், இந்த பகையிலும் வென்றிடுவோம். இந்த உண்மையை வாழ்ந்திடுவோம், இந்த பகையிலும் வென்றிடுவோம். இறையாட்சி மனிதர்களே, மரிமைந்தனின் சீரர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் அகமகிழ்கிறது என்று நமது தாய் அன்னை மரியாளுக்கு இருந்த அதே உவகையில், அதே மகிழ்வில் நான் இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் இங்கிருக்கின்ற அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், மாதா தொலைக்காட்சியுடைய பணியாளர்கள், இனியதைகள் நாம் ஒவ்வொருவரும் அந்த மனநிலையில் இருக்கிறோம் என்பதை நான் அறிவேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளிலே மாதா தொலைக்காட்சியுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் இந்த நாள் வரை நம்மை வழிநடத்திய கடவுள் தொடர்ந்து நமது தாயின் பரிந்துரையாலும் சகல புனிதர்களின் பரிந்துரையாலும் தொடர்ந்து அவரது கரங்களிலே தாங்கிக் கொள்ளும்படியாக நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற நமது பாவங்களுக்காக மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய
திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. மாதா தொலைக்காட்சி புனித லூர்து அன்னையின் திருவிழாவன்று தொடங்கப்பட்டது. அதே லூர்து அன்னையின் திருவிழாவை இன்று திரு அவை கொண்டாடுகின்றது. அன்னை மரியாளின் பாதுகாவலில் செயல்பட்டு வரும் இந்த மாதா தொலைக்காட்சி அன்னையின் அருளு ஆதரவோடு தொடர்ந்து செயல்பட வேண்டுவோம். இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையாம் லூர்து மாதாவை நினைவு கூர்ந்து கொண்டாடும் நாங்கள் அவரது பரிந்துரையாலும் உதவியாலும் மாதா தொலைக்காட்சி என்ற உமது இந்த பணியில் தொடர்ந்து செய்ய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை திருவசனங்கள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முளைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப்பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே, நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே, நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே, நம் இனத்தாரின் உயர்
உயர் பெருமை நீரே. மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. நம்மினத்தாரின் உயர் பெருமை நீரே. நம்மினத்தாரின் உயர் பெருமை நீரே. நம்மினத்தாரின் உயர் பெருமை நீரே. நம்மினத்தாரின் உயர் பெருமை நீரே. கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உமக்கு அருள்வாராக. நலன்களால் உன்னை நிரப்புவாராக. நம்மினத்தாரின் உயர் பெருமை நீரே. நம்மினத்தாரின் உயர் பெருமை நீரே. நம்மினத்தாரின் உயர் பெருமை நீரே. நம்மினத்தாரின் உயர் பெருமை நீரே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்துக்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். நம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பரலூர் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோர் ஆக்கியிருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பியவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பியவர் பேறு பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல திராட்சை ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருளும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, மாதா தொலைக்காட்சி, மாதா ஒரு தொலைக்காட்சி என்ற ஒரு விசித்திரமான சிந்தனையோடு 12 ஆண்டுகளுக்கு முன்னால் மாதா தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது. அதனுடைய தொடக்க நிகழ்வு திருச்சி நகரிலே கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பல பேருக்கு இன்னும் நினைவிருக்கும். அந்த விழாவிலே மாதா ஒரு தொலைக்காட்சி என்ற ஒரு சிறிய கருத்தோடு நான் வழங்கிய அந்த சிந்தனை பல பேரை தூண்டிவிட்டது. அது எப்படி மாதாவை ஒரு தொலைக்காட்சி என்று சொல்லுகிறீர்களே என்று. அந்த சிந்தனையின் இறுதி முடிவாக, ஆமாம், மாதா ஒரு தொலைக்காட்சி என்ற அந்த உண்மையையும் அவர்கள் உணர்ந்து கொண்டதாக நான் புரிந்து கொண்டேன். அந்த பழைய நினைவுகளோடு இன்று 12 ஆண்டுகள் நிறைந்து 13வது ஆண்டை தொடங்குகின்ற இந்த வேளையிலே மாதா தொலைக்காட்சியின் உரிமையாளர்களாகிய தமிழக ஆயர் பேரவை, அனைத்து தமிழக ஆயர்கள் மற்றும் அதன் தலைமை ஆயர், பொறுப்பாளர் தந்தையர்கள், நண்பர்களாகிய பணியாளர்கள், நீங்கள் நமக்கு ஜெப உதவியும் பொருளுதவியும் செய்கின்ற இந்த உதவியாளர்கள் எல்லாருக்கும், மாதா தொலைக்காட்சி பார்த்து பயன்பெறுகின்ற அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 12 ஆண்டுகள் முடிந்து 13வது ஆண்டு தொடங்கும் இந்த மாதா தொலைக்காட்சியின் பிறப்பு விழா நமக்கு என்ன ஒரு செய்தியை சொல்லுகிறது என்று எண்ணி பார்த்தேன். அப்போது ஒரு நிகழ்ச்சி எனக்கு நினைவுக்கு வந்தது. ஒரு 6 மாதத்திற்கு முன்னால் நான் தங்கியுள்ள ஒரு பகுதியிலே ஒரு இந்து சகோதரருடைய வீட்டிலே சஷ்டி பூர்த்தி, அதாவது அவருடைய 60வது பிறந்த நாள் என்று சொல்லி ஒரு விழாவாக கொண்டாடினார்கள். என்னையும் அழைத்திருந்தார்கள். நானும் அவருடைய மக்களாக போய் அவரை வாழ்த்து சொல்லிவிட்டு அவரோடு அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் போது, ஹவு டு யூ ஃபீல் டுடே, எப்படி இன்னைக்கு உங்களுடைய உணர்வுகள் என்று அவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் ஃபாதர், ஒரு எல்லாம் கலந்த ஒரு உணர்வு என்று சொல்லிவிட்டு அதற்கான விளக்கத்தையும் அவரே சொன்னார். இந்த 60 ஆண்டுகளிலே கடவுள் கொடையாக எனக்கு கொடுத்த அந்த வாழ்வை,
கடவுள் கொடையாக எனக்கு கொடுத்த அந்த குடும்பத்தை, கடவுள் கொடையாக எனக்கு கொடுத்த இந்த சமுதாயத்திலே நான் என்னால் முடிந்த அளவு கொடுத்திருக்கிறேன். வீட்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அக்கம்பக்கத்தாருக்கு கொடுத்திருக்கிறேன், ஏழைகளுக்கு கொடுத்திருக்கிறேன், என்னால் முடிந்த அளவு. அதே போல இன்று 60வது ஆண்டு விழா என்று நினைக்கும் போது இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் என்ற அந்த உணர்வு, 60 முடிந்தது எல்லாம் முடிந்தது என்று அல்ல, இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் இதுவரைக்கும் கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறேன். இன்றைக்கும் வரையும் நான் கொடுத்து கொண்டே இருப்பதற்காக கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். அதனால் கொஞ்சம் பெருமிதமும் அடைகிறேன், ஒரு மகிழ்ச்சியும் அடைகிறேன். இனி வருகின்ற ஆண்டுகள் கட்டாயமாக ஆண்டவர் என்னையே மற்றவர்களுக்கு கொடுக்க உதவி புரிவார் என்று ஆண்டவனுடைய அருளை வேண்டுகிறேன் என்று சொல்லி அழகாக அவர் சொல்லி முடித்தார். பிறகு ஒரு காஃபி கொடுத்தார்கள். காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வருகின்ற போது அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தேன். கடவுள் தந்ததெல்லாம் நான் மற்றவர்களுக்கு கொடுத்தேன், கடவுள் தந்ததெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறேன், கடவுள் கொடுத்ததையெல்லாம் நான் மற்றவர்களுக்கு கொடுப்பேன். இந்த வார்த்தைகளிலே 2 முக்கியமான அம்சங்களை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. தந்ததெல்லாம், எனக்கென்று ஒன்றுமில்லை, என் உயிரும் என்னுடையதில்லை, அது கொடுக்கப்பட்டது. இந்த உடலை என் பெற்றோர் கொடுத்தார்கள், எனவே கொடுக்கப்பட்டது. என் வேலை கொடுக்கப்பட்டது, என் சம்பளம் கொடுக்கப்பட்டது, நான் தங்கியிருக்கிற வீடு கொடுக்கப்பட்டது, சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே கடவுள் எனக்கு கொடுத்ததை, கொடைகளை, திறமைகளை, ஆற்றல்களை, நேரத்தை மற்றவர்களுக்கு நான் கொஞ்சம் தந்துள்ளேன். என்னால் இந்த வகையிலெல்லாம் நான் மற்றவர்களுக்கு நல்லது செய்திருக்கிறேன் என்று நினைத்து பார்க்க முடிகிறது நன்றியோடு. அதே என்று சொன்ன அந்த நேரத்திலேயே அதையே நான் தொடர்ந்து முதல் கருத்தாக வாழ்வு என்பது ஒரு கொடை. மாதா தொலைக்காட்சிக்கு இந்த 12 ஆண்டுகளின் வாழ்வு என்பது பல்வேறு மனிதர்கள் உடைய உழைப்போடும் ஒத்துழைப்போடும் கண்ணீரோடும் கூட ஜெபங்களோடும் கூட மாதா தொலைக்காட்சி பயணித்திருக்கிறது என்றால் அது கடவுளின் கொடை. கட்டாயமாக அதை நாம் மறுக்கக்கூடாது, மறந்து போகவும் கூடாது. மாதா தொலைக்காட்சி தானாக 12 ஆண்டுகள் இயங்கிவிட்டது என்று யாராவது சொல்ல முடியுமா? வெறும் மனித முயற்சிகளோடு கட்டாயமாக இல்லை. எனவே அது கடவுளின் கொடை என்பதை நாம் நினைவு கூறுகின்றோம். அதே சமயத்திலே இனிவரும் ஆண்டுகளிலே என்ன என்று நாம் பார்க்கின்ற போதும் அதே போலதான். இனிவரும் ஆண்டுகளிலும் அது கடவுளின் கொடை என்ற மனப்பான்மையோடு இங்கு இருக்கின்ற எல்லாரும் செயல்படுகின்ற போது கட்டாயமாக அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே நான் சொன்ன அந்த 60வது ஆண்டு விழாவுக்கு சென்று நான் வந்து கொண்டு இருக்கும்போது திரும்ப அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னிடத்திலே ஒரு பாட்டாக உருவெடுத்தது. அதாவது, நீர் தந்ததெல்லாம் தந்துள்ளேன் இறைவா. அவர் முதல்ல சொன்னது அதுதான். இதுவரைக்கும் என்னால் முடிஞ்சதை செஞ்சு மற்றவங்களுக்கு என்ன கொடுத்தேன், நேரத்தை கொடுத்தேன், பொருளை கொடுத்தேன், உதவியை கொடுத்தேன். இன்றைக்கு அதை நான் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன், இனி வரும் நாட்களிலும் கொடுப்பேன். ஒரு சின்ன ஒரு பாடல் வரியாக அதை மாற்றினால் அப்படியே மனசுக்குள்ள பதிவு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தந்ததெல்லாம் தந்துள்ளேன் இறைவா, நீர் தந்ததெல்லாம் தந்துள்ளேன் இறைவா, தந்ததெல்லாம் தந்துள்ளேன் இறைவா, நீர் தந்ததெல்லாம் தந்துள்ளேன் இறைவா. நம்மெல்லாம் மாதா தொலைக்காட்சியிலேயே ஏதோ ஒரு விதத்திலே ஈடுபட்டவர்கள். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இந்த வார்த்தையை நான் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியுமா? நீர் எனக்கு கொடுத்த இந்த மாதா தொலைக்காட்சியிலே ஏதோ ஒரு பணி, ஏதோ ஒரு சிறு வேலை, அதில் உதவி செய்ய, ஜெபிக்க, வழிநடத்த, அதுக்கு நான் தந்துள்ளேன் என்று என்னால் சொல்ல முடியுமா? மாதா தொலைக்காட்சியின் பார்வையாளர்கள், பயன்பெறுகின்றவர்கள் கூட இந்த மாதா தொலைக்காட்சியினால் இந்தந்த விதத்திலெல்லாம் நான் பயன்பெற்றிருக்கிறேன்,
அதனால் நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? தந்ததெல்லாம் தருகின்றேன் இறைவா, நீர் தந்ததெல்லாம் தருகின்றேன் இறைவா. இனி வரும் நாட்கள் எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி. இனியும் மாதா தொலைக்காட்சி எப்படி நடைபெறும்? இப்போ சோஷியல் மீடியா வந்த பிற்பாடு மாதா தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய தாக்கம் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது மாதா தொலைக்காட்சி தொடர்ந்து செயல்பட எப்படி நடக்கும் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும். தொடக்கத்தில் நான் சொன்னது போல இது கடவுளின் அருள் என்று அந்த உணர்வு நமக்கு இருந்தால், தந்ததெல்லாம் தந்திடுவேன் இறைவா, நீ தந்ததெல்லாம் தந்திடுவேன் இறைவா. இது நமக்கு மட்டுமல்ல, இந்த மாதா தொலைக்காட்சியினுடைய பொறுப்பாளராக, ஏன் அதை தனது ஒரு குழந்தையாக வைத்திருக்கின்ற அன்னை மரியா, அவர்களது வாழ்விலே எப்படி என்று இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் காணா ஒரு திருமணத்தினுடைய நிகழ்ச்சியை வாசிக்க கேட்டோம். அங்கும் அதே ஒரு நிலையை பார்க்கிறோம். காணா ஒரு திருமண நிகழ்வு இயேசுனுடைய பணி தொடக்க காலத்தில் நடைபெற்ற முதல் பெரு நிகழ்வு, புதுமை என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இடத்திலே அன்னை மரியாள் என்ன செய்கின்றார்? முதலிலே அன்னை மரியாள் அந்த இடத்திலே முதலிலே டேக்ஸ் இனிஷியேட்டிவ். அவர் ஒரு முன்னெடுப்பு செய்கின்றார். ரசம் தீர்ந்து விட்டது என்று எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த மரியாள் உடனே முன் வந்து ஏதோ இங்கு செய்ய வேண்டும் என்ற அந்த முன்னெடுப்பு. மாதா தொலைக்காட்சி தொடர்ந்து வெற்றி நடை போட வேண்டும் என்றால் அந்த அன்னையினுடைய வழிகாட்டுதலில் அந்த அன்னையை போல நாம் ஒவ்வொருவரும் இனிஷியேட்டிவ், அதுவும் எப்படி சாதாரண இனிஷியேட்டிவ் இல்லை, கிரியேட்டிவ் இனிஷியேட்டிவ், படைப்பாற்றல் உள்ள முன்னெடுப்பு. அப்பதான் ஏதாவது நடக்கும். எனவே அந்த படைப்பாற்றலுடைய அந்த முன்னெடுப்பை தர வேண்டும் என்றால் நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய ஆற்றல்கள் எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்த வேண்டும். எனவே அந்த அன்னையைப் போலவே நாமும் தந்ததெல்லாம் தருகின்றேன் இறைவா, நீ தந்ததெல்லாம் தருகின்றேன் இறைவா. மாதா தொலைக்காட்சியின் இந்த பிறந்த நாளிலே மாதா தொலைக்காட்சியினுடைய உடைமையாளர்களாகிய ஆயர்களுக்கும், பொறுப்பாளர்களாக இருந்து பணியாற்றும் தந்தையர்கள், அருட்சகோதரிகள், நண்பர்களாக இருந்து பணியாற்றும் பணியாளர்களாகிய உங்களுக்கும், மாதா தொலைக்காட்சியின் ஜெப மற்றும் பொருளுதவி செய்கின்றவர்களுக்கும், மாதா தொலைக்காட்சியை கண்டு பயனடைகின்றவர்களுக்கும் எனது ஆசிரோடு கூடிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாளின் வேண்டுதலால் ஆசி வழங்குவாராக. அனைவரும் எழுந்து நின்று நமது மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். மாதா தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் அதோடு தொடர்புடைய ஒவ்வொருவருடைய நல்ல உடல் நலம், மனநலம், ஆற்றல், திறமைகளுக்காகவும் நம் வேண்டுதலை எழுப்புவோம். அன்பின் நிறைவா, எம் திருவவே வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் அன்னை மரியாளை போன்று உறுதி வார்த்தைகளை தமதாக்கி இதயத்திலேந்தி பணி வாழ்வில் அதனை வாழ்வாக்கிட அருள் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் உமது அன்பு மகன் இயேசுவை போன்று ஏழைகள், வறியவர்கள், ஓரங்கட்ட மக்களின் தேவைகளை அறிந்து அன்பு பணியாற்றும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, லூர்து அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் இன்றைய நன்னாளில் அன்னை மரியின் அனைத்து பக்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்னையின் வழியாக மக்கள் கேட்கும் வேண்டுதல்களை கேட்டு எல்லோரும் எல்லா வரமும் பெற்று நலமோடு வாழும் வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களின் ஊற்றே எம் இறைவா, இன்று தனது 12வது பிறந்தநாளை கொண்டாடும் எம் மாதா தொலைக்காட்சிக்காக நன்றி கூறுகிறோம்.
இதனை முன்னின்று வழிநடத்தும் ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள், ஜெப வீரர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து இல்லந்தோறும் இறையாட்சி மலர உழைக்கும் அருள் வரங்களை தந்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மாதா தொலைக்காட்சியினுடைய தேவைகளுக்காகவும் இன்னும் மாதா தொலைக்காட்சியின் கண்டு பயன்பெறுகிறவர்களுடைய கருத்துகள் நிறைவேறவும் சேர்ந்து நாம் பாடிய அந்த பாடல் வரிகளை பாடுவதன் மூலம் நம்முடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் ஒவ்வொரு முறையும் தந்துள்ளேன், தருகின்றேன், தந்திடுவேன் என்று சொல்லும்போது உண்மையிலேயே என்னை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அந்த அன்னை மரியாவை போல என்ற அந்த மனநிலையோடு இந்த பாடலை இறுதி ஜெபமாக பாடுவோம். தந்ததெல்லாம் தந்திடுவேன் இறைவா, நீ தந்ததெல்லாம் தந்திடுவேன் இறைவா. இறைவன் நம் அனைத்து வேண்டுதல்களையும் ஏற்று அவரது விருப்பத்திற்கு ஏற்ப இவற்றை நிறைவேற்றி நமக்கு என்றும் ஆசி வழங்குவாராக. ஆமென். தந்த போதும் உனக்கது ஈடாகுமா, உனக்கது ஈடாகுமா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். மலையாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையோ. தனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையோ. எதை நான் தருவேன் தலைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளிய என் இதயம் தந்தேன், எளிய என் இதயம் தந்தேன், அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா. இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும் உனக்கு இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகளையும் அவர்கள் அளிக்கும் காணிக்கைகளையும் கண்ணோக்கியருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் சிறப்பாக இன்று லூர்து அன்னையின் நினைவெறும் கொண்டாடும் அவரது நன்றி கலந்த புகழ்ந்துரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியாகும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் செயல்பல புரிந்துள்ளீர். உமது அடியார் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாகவே மனித மீட்பின் காரணராகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கத்தை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்போடு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைவுள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஒட்ட பெறும் நாங்கள் அவரிடது தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், எங்களது பாதுகாவலராகிய புனித தோமா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீ விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து உங்களோடு உமது ஆட்சியில் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பை அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் அருளடையாளத்தால் ஓட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லூர்து அன்னையின் நினைவை கொண்டாடும் இன்று மாதா தொலைக்காட்சியின் பிறந்த நாளை கொண்டாடி நன்றி செலுத்தும் எங்களுக்கு உமது மீட்பின் பயனை அன்றாடம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். அன்பு அனைத்திற்கும் ஊற்றாகிய இறை தந்தை தனது பேரன்பினால் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் சிறப்பாக மாதா தொலைக்காட்சியோடு தொடர்புள்ள அனைத்து இதயங்களையும் நிரப்புவாராக. இதோ நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செயலாற்றலுள்ள உடனிருப்பின் வழியாக இக்கட்டான நேரங்களில் உங்களையும் மாதா தொலைக்காட்சியின் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு படியிலும் அதனை வழி நடத்துவாராக.
வரங்களும் கொடைகளும் பொழியும் தூய ஆவியார் மனிதர்களின் உள்ளங்களை தூண்டி எழுப்பி கடவுள் விரும்பி தொடங்கப்பட்ட இந்த மாதா தொலைக்காட்சியின் முயற்சி இன்னும் வளர்ச்சி பெறவும் அதனால் மேலும் பலர் பயனடையவும் செய்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. அன்பில் பணிபுரிய சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் தாய் வரியே எம்மை அரவணைத்து காப்பாயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில் தாய் வரியே எம்மை அரவணைத்து காப்பாயே. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.